ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு எடிட் பண்ணலாம் மாடல் இதே மாடல் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாடல் தான். இந்த 3D மாடல் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே ஸ்டெப் தான் இந்த வீடியோவில். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் மட்டும் அதில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, லிரிக்ஸ் அனிமேஷன் இருக்குது. இந்த 3D எஃபெக்ட்டும் லாஸ்ட்டில் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் அனிமேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கிளியராக பார்க்கலாம். இந்த அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அங்கே கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இங்கே வந்து வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா ஃபோல்டரும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த ஃபோல்டரில் இந்த இமேஜ் வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். அந்த இமேஜில் லைட்டாக டச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, 2 விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒயிட் கலர் நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே. இது அப்படியே மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நான் 30 செகண்டில் வச்சு கரெக்டாக கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதே நீங்கள் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஓகே, கரெக்டாக 30 செகண்டில் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். சாங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து சாங் வந்து வீடியோவாக வச்சுருக்கேன். இமேஜ் அண்ட் வீடியோ அதில் கிளிக் பண்ணிட்டா போதும். இங்கே வந்து நீங்கள் நான் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் சாங்னா பக்கத்தில் சாங் ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சாங் மட்டும் தான் தேவை. அதனால் அதை கிளிக் பண்ணிடுறேன். இதே ஆப்ஷன் வந்து நீங்கள் கைன் மாஸ்டரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஒரு வீடியோ இங்கே மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டா போதும். ஓகே, இப்போ வீடியோ லேயர் இருக்கும், ஆடியோ லேயர் இருக்கும். வீடியோ லேயரில் கிளிக் பண்ணி டெலிட் மட்டும் கொடுத்துக்கோ. கிளிக் பண்ணால் டெலிட் ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட் இதில் பாருங்கள் தெரியும். இதே ஆப்ஷன் வந்து இங்கே கைன் மாஸ்டரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஆடியோவை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து கைன் மாஸ்டரில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து நான் கரெக்டாக லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துடலாம். ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ சும்மா அலைட் மோஷன் அப்படின்னு போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சாங் ப்ளே பண்ணி ஃபஸ்ட் லிரிக்ஸை வந்து சும்மா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க இதில் கிளிக் பண்ணால் ஃபாண்ட் வரும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஹவ் டு ஆட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதே ஃபாண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே, இங்கே மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு கலர் மட்டும் மாற்றிடலாம். தேவையான அளவுக்கு இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா ஜூம் ஆயிரும். ஓகே, கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இங்கே வந்து கலர் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடலாம். பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பாக்ஸ் இருக்கும். இதை வந்து அப்படியே அந்த கார்னரில் வச்சு தான் மொத்தம் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த ரவுண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர் வரும். நான் இந்த கலரில் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இந்த கலரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த கிளிக் பண்ணிடலாம். மறுபடியும் இதை லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அதில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துடலாம். ஓகே, நான் வந்து எஃபெக்ட் வந்து இப்போ வேறு ஒன்று கொடுக்குறேன். இது நீங்கள் செக் பண்ணாதீங்க, நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கேனா எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னர் க்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இன்னர் க்ளோ அப்படின்னு இருக்கும். இதே நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரில. க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே தான். ஓகே, எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து க்ளோ இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம். ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஓகே, க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ பார்த்தோம்ல, அது பக்கத்தில் க்ளோ அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, வேல்யூலாம் கரெக்டாக காமிச்சிடுறேன். ஓகே, ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க 100%. அப்புறம் கலர் வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, ஓரளவுக்கு. ஓகே, ரேடியஸ் இருக்குது, இதை கம்மி பண்ணிடலாம். அப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்னஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து 0.00 வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கலர் வந்து மாற்றிடலாம். ஓகே, ரெட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஹார்ட்னஸ் வந்து பாயிண்ட்டுங்க. பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து 100.
ஹார்ட்னஸ் வந்து 0.0, ரேடியஸ் வந்து 1.4 வச்சுருக்கேன். இதில் அவங்க ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 2 பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க. அப்போ லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துடும். அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ப்ளே பண்ண விட்டுக்கலாம். ப்ளே பண்ண விட்டுட்டு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கரெக்டாக லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரில இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடியுதா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் லைன் இதோட முடியுது. ஸோ இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அனிமேஷன் வந்து பார்த்துடலாம். அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்துடலாம். ஓகே, ஆட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் நேம் வந்து. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஆங்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆங்கிள் வந்து அந்த ஓகே ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம் அந்த இடம் லிரிக்ஸை. ஓகே, அந்த லேயரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு என்ன இருக்குன்னா, அந்த ஆங்கிள் வேல்யூ வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, லேயர் இருக்கும், காம்போனன்ட் இருக்கும். அதில் காம்போனண்ட்டில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். அதை வந்து எவ்வளோ வைக்கலாம், ஒரு -11 பாயிண்ட்ல சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 9.2ன்னு வச்சுருக்கேன். ஸோ 11 பாயிண்ட் சம்திங் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து 9 வச்சுருந்தா ரொம்ப இதாயிரும். ஸோ ஒரு 11 பாயிண்ட் சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் வேல்யூ -11.2ல வச்சுக்கிறேன். வச்சுட்டு மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அனிமேஷன் கீ இதே தான். ஓகே, ஆங்கிளில் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டைமண்ட் சிம்பிளில் இருக்க இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் டைம் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மைனஸ் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட எண்டு வந்துடலாம். ஓகே, எண்டு வச்சிடலாம். எண்டு வச்சுட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த ஆங்கிள் இருக்கும். இந்த மைனஸ் வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் ஒரு சம்திங் வேல்யூ வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 7.6 வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்படி லைட்டாக தான் இது வந்து ஷேக் ஆகும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே லேயரில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த லேயரில் கிளிக் பண்ணிடலாம். எஃபெக்ட் வந்துடலாம். ஓகே, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண எஃபெக்ட் தான், அதில் கிளிக் பண்ணிடலாம். இதில் ஆங்கிளில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் ஆங்கிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிளில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் மாதிரி ஒரு அனிமேஷன் கீ பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ஆப்ஷன் ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிராஃப் சார்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னா, லாஸ்ட்டில் வந்து ரைட் சைடில் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்டருக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் தேர்ட் ஆப்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அது அந்த வேவ் எஃபெக்ட். ஓகே, இது வந்து ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்ட் வந்துடலாம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். ஓகே, மறக்காமல் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கிராஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஆங்கிளில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் அதே தான். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை வந்து கொஞ்சம் இது எல்லோ கலர் டாட் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அது ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிராஃப் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இல்லை நான் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு எஃபெக்ட் கூட எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படி ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணி இன்னொரு எஃபெக்ட் காமிக்கிறோம். ஓகே, இது நீங்கள் இதே மாடலில் இருக்கும். இன்னொரு இது ஒரு கொஞ்சம் வைப்ரேட் ஆகி முடிகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே தான். ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். மறக்காமல் அங்கே வந்து கிராஃப் சார்ட் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மாடலாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே லாஸ்ட் ரைட் சைடு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சென்டரில் இருக்க ஆப்ஷன் தான். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இது எல்லோ கலர் டாட் கொடுத்து இதே மாதிரி ஒரு சின்ன இதே தான் வைக்கணும் கிடையாது. மாடல் இதே தான். ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் இதில் உங்களுக்கு கரெக்டாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லை லைட்டாக அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது தெரிஞ்சிடும். ஓகே, எப்படி அனிமேஷன் இருக்குது அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். லாஸ்ட் வர ரொம்ப வைப்ரேட் ஆகி நார்மலில் இருக்கும். ஓகே, நீங்கள் இது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அப்படி இன்னொரு அனிமேஷன் கூட செட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ ஓகே ஸ்கேலில் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு
ஸ்கேல் வந்து ஒரு 0.17 வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்கேல வந்து நார்மல் 0.00ல வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வந்து லைட்டா அந்த லெட்டர்ஸ் வந்து ஜூம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வரும். ஓகே. அவ்வளோதான். இவ்வளோ அந்த டெக்ஸ்ட். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க ஆட் பண்ண அதே எஃபெக்ட்ட வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 3 டாட் இருக்கும். நீங்க ஆல்ரெடி டெக்ஸ்ட்ல. இந்த 3 டாட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஓகே இந்த 3 டாட் இருக்கும். இங்க வந்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. இத காப்பி பண்ணிக்கலாம். இத அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்து டெக்ஸ்ட்ல வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ மட்டும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே. எஃபெக்ட் போயிட்டு இங்க 3 டாட் இருக்கும். நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். அதே டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இங்க ஆட் ஆயிரும். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே. இப்போ ப்ளே பண்ணிடலாம். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருச்சு. ஓகே. இதே மாரி நீங்க கன்டினியூஸா பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க ஒவ்வொரு டெக்ஸ்ட் இதே மாரி பேஸ்ட் மட்டும் பண்ணா போதும். இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் சும்மா டியூட்டோரியல் அப்படின்னு போடுறேன். ஓகே. அவ்வளோதான். இதே மாரி நீங்க கன்டினியூஸா இத ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு கரெக்ட்டா இத மாரி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த 3டி எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிளஸ் சிம்பல் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே. பிளஸ் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல வச்சுட்டு பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இமேஜ் அண்ட் வீடியோ அதில போயிரலாம். இங்க வந்து அந்த இதே தான் அந்த ஓகே விண்டோ மாரி ஒரு இருக்கும். ஒரு பிஎன்ஜி இமேஜ் தான். ஓகே. இது வந்து இத வந்து எடுத்துக்கலாம். இத கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. எதுக்குன்னா அப்படின்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 30 செகண்ட் வரைக்கும் ஈஸியா போயிரும். அப்புறம் இத ட்ராக் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்ட்டா 30 செகண்ட் வரைக்கும் நீங்க எண்ட் வரைக்கும் இத வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் ஜெனரல் லேயர்ல வந்து ஓகே விண்டோ லேயர்ல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 3 ஆப்ஷன் வந்துட்டு லைட்டா ஜூம் பண்ணி விட்டுறலாம். ஓகே. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இப்போ இன்னொரு சின்ன ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும். அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஒரு சேம் இமேஜ் தான். ஓகே. இது இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. அது ஒரு பிளாக் ஸ்க்ரீன்ல வந்து லைட்டா ஒரு சின்ன கோடு மாரி இருக்கும். ஓகே. ஓகே. அந்த எஃபெக்ட் தான். ஓகே. இந்த இமேஜ் வந்து நான் குடுத்துக்கிறேன். நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஓகே. இத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் அத கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி லைட்டா 2 விரலால கரெக்ட்டா ஜூம் பண்ணி வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், அதே சேம் தான் அந்த ஆரோ மார்க். ஓகே. அந்த லேயர்ல கிளிக் பண்ணிக்கலாம். லேயர்ல கிளிக் பண்ணி இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி ஒரு வாட்டி ஒரு ஒன் டைம்க்குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இத கிளிக் பண்ணிடலாம் மறுபடியும் ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த லேயர்ல கிளிக் பண்ணிட்டு, பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. பிளெண்டிங் ஆப்ஷன்ல வந்து லைட்டன் அப்படின்னு இருக்கும். அதில ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அத குடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த விண்டோக்கு மேல தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இத லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதே மாரி லாங் பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடியோக்கு பக்கத்தில வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படியே அத லாங் பிரஸ் வெளிய வச்சு லாங் பிரஸ் பண்ணிட்டு, இப்படி கீழ வச்சீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அது பின்னாடி வந்துரும். ஓகே. அந்த விண்டோவுக்கு பின்னாடி அந்த எஃபெக்ட் இருக்க மாரி இருக்கும். அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. மறுபடியும் கிளிக் பண்ணி அந்த இமேஜ வந்து ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்ட்ல வச்சோம்ல, அந்த இமேஜ கிளிக் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஓகே. இப்போ வந்து இத கரெக்ட்டா பாருங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கலாம். போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணிடலாம். ஓகே. டைமண்ட் சிம்பல்ல இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. அத கிளிக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. டைமண்ட் சிம்பல் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா பாருங்க. ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு, இந்த ஸ்க்ரீன்ல இதே மாரி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் லெஃப்ட் சைடு லைட்டா மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரோ மார்க் ஓகே. இதே தான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எண்ட் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட்ல டச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல டச் பண்ணி ரைட் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். ரைட் மூவ் பண்ணி விட்டுட்டோம். ஓகே. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் சென்டர்ல வந்துரலாம். ஓகே. எ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே தான் ஆப்ஷன். ஓகே. இந்த மேப் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு கிராஃப் மாரி இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே. அங்க வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே. 4 ஆப்ஷன் இருக்கும் உள்ளாடி. அதில வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இதில வந்து நீங்க சும்மா இந்த மாரி எல்லோ கலர் 2 டாட் இருக்கும். இத புடிச்சு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஓகே. நீங்க இதே தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இத மாரி அந்த எல்லோ கலர் டாட் புடிச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே. கரெக்ட்டா ஒரு வித்தியாசம் இருக்கும்.
இதை வந்து இதே தான் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, எல்லோ கலர் 2 டாட் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பொசிஷன் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கிராஃப் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஓகே அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நான் கரெக்டாக காமிக்கிறேன். இது மாதிரி 2 3 டாட் இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 டாட் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிடுறேன். காப்பி கர்வ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ வச்சுருப்போம். ஓகே, அது அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த விண்டோ லேயரில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் வந்துடலாம். சாரி, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் வந்துடலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ ரொம்ப முக்கியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். அனிமேஷன் கீ வந்து ஒன் செட் பண்ணிடலாம். ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, ஒன் டைம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு கை. ஓகே, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்துக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டு மூவ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக ஓரளவுக்கு லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எண்டு போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரைட்லேருந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணுங்க. ஓகே, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்துடலாம். ஓகே, சாரி, இதில் வந்துடலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணலாம், அதே ஆப்ஷன் தான். ஓகே, அந்த மேப் கிராஃப் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். சேம் இப்போ அங்கே என்ன கிராஃப் கொடுத்தீங்க அதே தான் இங்கே கொடுக்கணும். அதான் நான் காப்பி பண்ண வச்சேன். ஸோ இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் கர்வ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கொடுத்துடலாம். பேஸ்ட் கர்வ் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அதே எஃபெக்ட் வந்து இங்கே காப்பி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து லைட்டாக ஷேக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக ஷேக் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன மாடல் ஆட்டி நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.